இப்போ நாங்கள் இதால் ஒரு கரண்டி மஞ்சள் போடுறோம், ஒரு கரண்டி தூள் உப்பு சேர்க்கிறோம். ஒரு புளியும் அப்படியே புளிஞ்சு விட போகணும், தேசி புளி. அதுதான் அந்த கோழி வெடுக்குகள் இருக்காமல் இருக்கும். இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு சேர்த்து விடுவோம். சின்னவரும் இந்த வீடியோவில் இணைஞ்சுள்ளார். எனது சகோதரி பெரிய இன்றைக்கு சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை விடுவோம். தேங்காய் முதல்ல நாங்கள் கறிமிளகாயை பொரிச்செடுக்க போகிறோம். எண்ணெய் கொதிச்சிட்டுது, மிளகாயை கொண்டு வாங்க. கறிமிளகாய் நின்று வாங்கல, மிளகாய் வடிக்கும். இப்போ எனக்கே பறக்க போகுது. கையில் எரியும் வேணுமா? இது சாதம் வந்துட்டுது. நாங்கள் இந்த பருவத்தில் இது எடுப்போம். இப்போ இந்த சிக்கனை நாங்கள் பொரிச்செடுக்க போகிறோம். அதே எண்ணெயிலேயே நாங்கள் பொரிச்செடுப்போம். ஒரு புடி ஒரு காடி இந்த கரண்டியால் ஒரு முக்கால் கரண்டி தேங்காய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டுது, கொஞ்சம் கடுகு சேர்க்கிறேன். இதோட வெங்காயம், இது பூடும் இஞ்சியும் கொஞ்சம் நடுவலாக குத்தி வச்சிருந்த நாங்கள் அதையும் இதோட சேர்க்கிறோம். கருவேப்பிலை சேர்க்கிறோம். இதோட நான் கொஞ்சம் நானும் இன்றைக்கு இந்த சமையலில் அம்மாவோட உதவி செய்யணும், அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு நிற்கிறார். சரி சேர்ந்து சமைப்போம்னு சமைக்கிறோம். இந்த 2 தக்காளி பழம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருந்த நாங்கள் அதை இதோட சேர்ப்போம். இதில் தூளுப்பு இதில் ஒரு அரைக்கரண்டி சேர்ப்போம். 2 இறைச்சிக்கு போட்டது தானே. இதில் 4 கறிமிளகாய் நான் வெட்டி பொரித்து வச்சுருந்த நாங்கள் அதே இதோட. இது தனி மிளகாய் தூள், இப்படி கட்டத்தூள் மாதிரி நாங்கள் இடித்து வச்சுருந்த நாங்கள் வெயிலில் காய வச்சுட்டு இடித்து வச்சுருக்கிறோம். இந்த சின்ன கரண்டியாலே நான் ஒரு 2 கரண்டி போட்டுட்டேன். இன்னும் ஒரு அரைக்கரண்டி போடுவோம். நிறைய தூள் உரைப்பண்டா இதை சாப்பிடாயினும் நாங்கள் பிறகு தணிச்சு போட்டு வெக்கையில் வச்சுட்டு இந்த இறைச்சியை போட்டுவோம். பொரிச்ச இறைச்சியை தான் இது. தக்காளி சோஸ் கொஞ்சம் இதோட சேர்க்கிறோம். இறைச்சி பொரியல் தயார். இதை கடையில் டெவலன்னு சொல்லிடுறோம். நாங்கள் இறைச்சி பொரியல் தான் சொல்கிறோம் எங்களோட கிராமத்து சமையலின் முறைப்படி. இது கோழி பொரியல்.
பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுங்கிற நல்லதுக்காக இப்போ நாங்கள் சோஸ் தக்காளி சோஸ் எல்லாம் சேர்த்து செய்திருக்கிறோம். சரி, இறக்குவோம். பக்கத்து வயலில் நெல் போடுறதுக்கு மிஷின் உழுவுது. அதான் நிறைய சத்தமாக இருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய வயல் இருக்குது. அது நெல் போடுற சீசனுக்காக அதான் மிஷின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா கோழி பொரியல் என்ன சாப்பிடுவோங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். வேற லெவலில் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கோழி இறைச்சி வாங்கினால் நீங்களும் வீட்டில் இப்படி செய்து கோழி பொரித்து மசாலா மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கொமெண்டில் போடுங்க. மீண்டும் இன்னொரு சமையலை நான் உங்களை சந்திக்கிறேன்.